ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் அனாக்சிஸ் லேர்னிங்லேருந்து அருள் குமரன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். இந்த இடத்துல ரெண்டு வேல்யூ அனுப்புறீங்க, 10, 2ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு வேளை நீங்கள் ரெண்டு வேரியபிளாக இங்கே அனுப்புனா கூட இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா வேல்யூ பாஸ் பண்ணுறதா தான் மீனிங். ஓகே, இங்கேருந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க, இங்கேருந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். A = 20, B = 200 அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல A, Bன்னு அனுப்புகிறேன். அப்போ என்னுடைய வேல்யூ பின்னுடைய வேல்யூ இங்கே மூவ் ஆகும். ஆனால் இந்த ஏபியும் ஒன்று கிடையாது, ஒரே வேரியபிள் கிடையாது. கால் பண்ணுற இடத்துல நம்ம இங்கே கால் பண்ணுறதுல ஏபின்னு சொல்லிவிட்டு இந்த இங்கே ஏன்னு தான் பேர் கொடுத்துருக்கேன், அதனால் இந்த ஏ ஒன்று அப்படி கிடையாது. ஓகேங்களா? அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் சொல்லுவாங்க. ஒரு வேரியபிளில் குளோபலில் எப்படி யூஸ் பண்ணுறது, லோக்கலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ன்றது சப் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறீங்க, ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் அசைன் பண்ணுறதா அர்த்தம். அதை லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற அப்போ ஏபி நீங்கள் அனுப்புறீங்க, நேம் ஒரே நேம் தான் கொடுத்தாலும் இங்கே நீங்கள் அசைன் பண்ணி இங்கே அனுப்புகிற வேல்யூவை இங்கே வாங்கிக்கிறீங்க, அசைன் பண்ணிடுறீங்க. இப்போ அதனால் இது இந்த ஏபியும் ஒன்று கிடையாது. ஓகேவா? இப்போ அதுதான் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் சொல்லுவாங்க. அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளினுடைய அக்சசபிலிட்டி, எங்கெங்கெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும், எங்கெங்கே அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேவா? இதில் ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் வச்சுருக்கேன். ஏன்னு சொல்லிட்டு ஒரு 10 அதுமாதிரி சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுடைய நேம் சப்போஸ் XYZன்னு வச்சுங்க. இதுக்குள்ளே இந்த ஏவை நான் யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஏ அப்படின்னு சொன்னால் பிரிண்ட் ஆகுமா, பிரிண்ட் ஆகாதா? என்னால் இங்கே இருக்க ஏவை அக்சஸ் பண்ணிக்க முடியுமா, முடியாதா? டைரெக்டாக ஏவை நான் A+20 அப்படின்னு கொடுக்க முடியுமா, முடியாதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இதனுடைய ஆன்சர் முடியும். அதாவது இந்த மாதிரி நம்ம மெயின் ப்ரோக்ராமில் நம்ம எழுதுறத குளோபல் வேரியபிள் சொல்லுவாங்க. ஒரு சப்ரூட்டீனுக்குள்ளே போயிட்டு இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது. ஓகேவா? பைத்தானை பொறுத்தவரைக்கும் டிக்ளரேஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு பார்ட்டு கிடையாது. இனிஷியலைஸ் பண்ணுறது இல்லைனா அசைன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக நம்ம இங்கே A = 10 கொடுத்தோம், அதான் இந்த இடத்துல தான் இதான் டிக்ளரேஷனே. ஓகேவா? அதேமாரி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு அதே A = 20 இல்லை 30 சொல்லிட்டு அதுமாரி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல புதுசாக ஒரு வேரியபிள் ஏன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறீங்கன்னு மீனிங். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் மெயின் ப்ரோக்ராமில் ஏன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஏவை நான் இந்த இடத்துல பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன், வேறு எதுவுமே பண்ணல. ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் பிரிண்ட்டு மட்டும் ஏன்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? அப்போ அது புது வேரியபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, குளோபல் வேரியபிள் தான். குளோபல் வேரியபிள்னால் சப்ரூட்டீனுக்குள்ளே நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தனா எனக்கு 10ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அப்போ லோக்கல் வேரியபிள்னா என்ன? நீங்கள் ஏவை அசைன் பண்ணாத வரைக்கும் அது குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கேயுமே A= தரவே கூடாது. A= இல்லை A+= ஸ்கேலாராக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கவே கூடாது. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கனாலே நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அது என்ன செய்யும், இது லோக்கல் வேரியபிளாக எடுத்துக்கும். அது கொடுக்காம நீங்கள் C = A+B இல்லை ரிட்டர்ன் A+10 இல்லை பிரிண்ட்டு 10+20 இது மாதிரி கால்குலேஷன்லாம் ஏவை எங்கேயும் அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா குளோபல் வேரியபிள் உங்களுக்கு ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் A= யூஸ் பண்ணிட்டீங்கனாலே அது ஃபுல்லாக லோக்கல் வேரியபிளாக மாறிடும். அப்போ குளோபல் வேரியபிள் உள்ள அவைலபிலிட்டி இருக்காது. புரியுதா? அதாவது குளோபல் வேரியபிளை நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அக்சஸ் பண்ணிக்க முடியும். எது வரைக்கும் அக்சஸ் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த வேரியபிள் நேமை அசைனில் யூஸ் பண்ணாத வரைக்கும். சரி, இப்படி வச்சுக்கலாம். இப்போ அதேமாரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, A = 10ன்னு இருக்குது. இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதுவோம், டெஃப் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் XYZ. இந்த இடத்துல A, B அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு வேரியபிள் எனக்கு பாஸ் பண்ண போகிறாங்க, ரெண்டு ஆர்குமெண்ட் எனக்கு பாஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு நான் ஏபின்னு நேம் வைக்கிறேன்.
நீங்கள் ஏபின்னு இதுமாதிரி நேம் வச்சிங்கனாலே அசைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த ஏ உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதே நேம் நீங்கள் இங்கே ஏனே வச்சுட்டீங்க. அப்போ அதனுடைய மீனிங் என்ன? ஏன்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு புதுசாக ஒன்று அசைன் கொடுத்துட்டீங்க. இந்த இடத்துல கொடுக்குறீங்கனாலே அது என்ன அர்த்தம்? நீங்கள் புதுசாக ஒன்று டிக்ளேர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். வேல்யூ இங்கேருந்து அசைன் பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஏவை எங்கே யூஸ் பண்ணாலும் இந்த 10 கிடைக்காது. இதை கால் பண்ணக்குள்ள, இந்த XYZ கால் பண்ணக்குள்ள XYZ ஆஃப் 100 அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்கன்னா இங்கே என்ன வேல்யூ அனுப்புகிறாங்களோ அந்த வேல்யூ தான் ஏ. இந்த ஃபங்க்ஷன் முடிவு வரலும் ஏன்றது லோக்கல் வேரியபிளாக தான் இருக்கும். சரி, நான் இங்கே கொடுக்கவே இல்லை, ஏபின்னு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணவே இல்லை. ஏன்னு சொல்லிட்டு இங்கே இனிஷியலாக கொடுத்தது இருக்குது. இங்கே நான் வந்து அதே மாதிரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிண்ட்டு மற்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், அசைன் பண்ணக்கூடாது. அசைன் பண்ணாத இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கேயுமே அசைன் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்கேலார் வேரியபிளாக இருந்தேன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கேலார் வேரியபிள். ஸ்கேலார் வேரியபிள்னா என்னது? ஒரு இன்டீஜர், ஒரு பைட்டு, அதுமாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸ்கேலார் இன்டீஜர்ஸ், அடுத்தது வந்து நம்பர், பூலியன், இதுமாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வேரியபிளாக இருந்தேன்னா ஒரு ஸ்கேலார் வேரியபிளாக நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம்? ஸ்கேலார் வேரியபிளுக்கு ஒன்று கொஞ்சம் கிளாரிட்டி தரம் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, கால் பண்ணக்குள்ள ஒரு இன்டிஜர் வேல்யூ 10, 20 கொடுக்குறீங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஸ்கேலார் வேல்யூ தான். இது நமக்கு அந்த இடத்துல A, Bன்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூஸ் அனுப்பக்குள்ள நம்ம இந்த இடத்துல ஏதோ அசைன், இப்போ ஏ வந்து ஏன்னு கொடுத்துட்டாலே நமக்கு என்ன சொன்னால் அது வந்து ஆல்ரெடி குளோபல் வேரியபிள் ஏ இருந்தாலும் லோக்கல் வேரியபிள் தான் ஏவை வச்சுக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் கொடுக்குறீங்கன்னா அதே நேமில் யூஸ் பண்ணக்குள்ள. ஓகேவா? அப்படி நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னா ஏன் என்ன செய்யக்கூடாது? அசைனே பண்ணக்கூடாது. அப்போ குளோபல் வேரியபிள் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸ் 10னா அது ஃபுல்லாக எடுத்து நீங்கள் த்ரூ அவுட் த ஃபங்க்ஷனுக்குள்ளே அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்கிறீங்க? அதே XYZக்கு ஒரு லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறீங்க. லிஸ்ட்னா என்னது? கலெக்ஷன். இது உள்ள 10 வேல்யூ இல்லை 20 வேல்யூ கலெக்ஷனாக இருக்குது. அப்போ அந்த டெஃபுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க? XYZ அந்த லிஸ்ட்டை ஒரு இங்கே வாங்குவீங்க. கரெக்டாக? இப்போ லிஸ்ட்டை பொறுத்தவரையிலும் இதே நேம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே லிஸ்ட்டுன்னு கொடுக்குறீங்க, இங்கே எல் மட்டும் வாங்கிக்கிறீங்க, நேமே வேறு மாறிடுச்சு. ஓகேவா? லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு 10 வேல்யூஸ் இருக்குது. நான் ஏற்கனவே வேரியபிள் சொன்ன மாதிரி தான் இதில் கொஞ்சம் இது அப்டேட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ன்றது ஒரு லிஸ்ட்டு, நான் எல் ஈக்குவல்ட்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல் ஈக்குவல்ட்டு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு. ஓகேவா? எல் ஈக்குவல்ட்டு எல் ப்ளஸ் 20, 30 அப்படின்னா என்னது? 2 புது வேல்யூஸை எல்லில் ஆட் பண்ணுறேன், லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டுன்னு நீங்கள் ஒன்று வச்சுக்கிறீங்க இல்லையா? குளோபல் வேரியபிள், அது என்ன ஆகிடும்னா அது தனி, இங்கே எல்ன்றது தனி. நீங்கள் இந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுக்கல, உங்கள் ப்ரோக்ராமுக்குள்ளே அசைன்மெண்ட் எங்கேயுமே இந்த மாதிரி லிஸ்ட்டுன்னு கொடுக்கல, ஆனால் எல்லில் ஒரு வேல்யூ நீங்கள் அப்பன் பண்ணுறீங்க, அப்பன் 20 எல் டாட் இல்லை ரிமூவ் பண்ணுறீங்க, பாப் சொல்லிவிட்டு ரிமூவ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு வேல்யூஸ். நீங்கள் டைரெக்டாக அசைன்மெண்ட்டில் அப்டேட் பண்ணுறீங்க அந்த லிஸ்ட்டை. ஓகேவா? இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குளோபல் லிஸ்ட்லேயே மாறிடும். நல்லா கவனிச்சிங்க, லிஸ்ட்டில் கலெக்ஷனில் இதை கவனிக்கணும். இதே ஒரு வேரியபிளாக இருந்ததுன்னா ஓகேவா, நம்ம டைரெக்டாக ஒரு வேரியபிள் ஏன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் அனுப்புகிறோம் அப்படின்னா, நார்மல் ஒரு ஸ்கேலராக இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல வேல்யூஸ் நீங்கள் மாற்றினாலும் என்ன ஆகிடும்? அது லோக்கல் வேரியபிளாக மாறிடும். ஆனால் லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் அப்பன் பண்ணுறது, ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் அசைன் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. இல்லைன்னா எல் ப்ளஸ் ஈக்குவல்ட்டு 20, 30 இப்படி கொடுக்க முடியும். அப்போ என்னுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்டை அப்டேட் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். இங்கே அசைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இதை பொறுத்தவரை கலெக்ஷனை பொறுத்தவரையிலும் அப்போ அதுவும் என்ன ஆகிடும்? நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, சரி. இது ஏதாவது உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் அப்படியே விட்டுருங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கல, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக நான் இதை புரிய வைக்கிறேன். ஓகேவா? சரி, வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். ஓகேங்களா? இதில் இது டெஃபினேஷன், அதை விட்டுடுங்க. ஏன்னு சொல்லிட்டு 100ன்னு வச்சுருக்கேன், B = 200ன்னு வச்சுருக்கேன், 2 வேரியபிள்.
சம்முன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன், ஆர்குமெண்ட் எதுவுமே பாஸ் பண்ணல. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடுறோம். இந்த இடத்துல வந்து நான் மை சம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், நியூ வேரியபிள் ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஏபியை டைரெக்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது குளோபல் வேரியபிளில் கொடுத்த ஏபியை நான் டைரெக்டாக இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் அக்சஸ் பண்ண முடியலன்னா நமக்கு எரர் வரும். அது அக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஏனுடைய வேல்யூ பினுடைய வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வரும். ரிட்டர்னும் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுத்தனால இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் கொடுத்தாலும் ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா எவாலுவேட் பண்ணவங்கள ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகும். நான் ஒரு பிரிண்ட் ஒன்று மேனுவலாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அப்போ 2 வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், 2 300 நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஒன்று பிரிண்ட்னால பிரிண்ட் ஆகுது, இன்னொன்று ரிட்டர்ன் ஆனதுனால இந்த இடத்துல கால் பண்ணிருக்கோம், அதனால் பிரிண்ட் ஆகுது. அப்போ ஏபியை நம்மளால் இந்த இடத்துல அக்சஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? அப்போ நான் இது வந்து குளோபல் வேரியபிளில் கொடுத்தது. கரெக்டாக? சரி. இப்போ இந்த இடத்துல நான் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், அசைன்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே இது லோக்கல் வேரியபிள். இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே லோக்கல் வேரியபிள் தான். நான் இங்கே தானே வந்து கொடுக்குறேன். அப்போ மேலே வந்து ஆல்ரெடி இருக்கிற குளோபல் வேரியபிள் யூஸ் ஆகிட்டோம், கீழே வந்து நான் ஏ ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணாது. நீங்கள் ஒன்ஸ் அசைன்மெண்ட் கொடுத்துட்டிங்கனாலே அது லோக்கல் வேரியபிள். அப்போ இந்த இடத்துல ஏன்னா அதை பொறுத்தவரை என்னன்னே தெரில, ஏன்னா இங்கே தான் முதல்ல இனிஷியலைஸே பண்ணுறீங்க. அப்போ இதுக்கு ஒரு எரர் வரணும். அது கரெக்டாக ஓகேவா? ஏன்னா டெஃபினேஷன் பொறுத்தவரை ஏன்னா அதுக்கு என்னன்னு தெரியாது. இது நீங்கள் கொடுக்கவே இல்லை, அசைன்மெண்ட்டே கொடுக்கலன்னா குளோபல் வேரியபிள் எடுத்துக்கும். நீங்கள் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து லோக்கல் வேரியபிளாக மாறிடுச்சு. லோக்கல் வேரியபிளை இங்கே தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்க, மேலே அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் நமக்கு அது எரர் வரணும். என்ன எரர் சொல்லுது? லோக்கல் வேரியபிள் ஏ ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுது. புரியுதா? இப்போ இந்த மாதிரி நான் கொடுக்குறதுக்கு மூலயமா அது என்ன ஆயிடுச்சு, லோக்கல் வேரியபிளாக மாறிடுச்சு. இதை நான் கொடுக்கல அப்படின்னா நமக்கு எந்த எரர் வரல, டைரெக்டாக அது என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. பிரிண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அடிஷன் அது மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ குளோபல் வேரியபிளை இங்கே நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 நம்பரை ஸ்வாப் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம். இதுவும் இந்த டெஃபினேஷன் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ ஏ ஈக்குவல் டு 10ன்னு வச்சுருக்கோம், பி ஈக்குவல் டு 20ன்னு வச்சுருக்கோம். இதான் மெயின் ப்ரோக்ராமிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு அது 2 நம்பரையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஏ பியை பிரிண்ட் பண்ணுறேன். ஏனுடைய வேல்யூ 10, பினுடைய வேல்யூ 20 பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஸ்வாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸ்வாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணோடனே நான் ஆர்குமெண்ட்லாம் எதுவுமே பாஸ் பண்ணல, இங்கே போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம அதை மாற்றி கூட பார்த்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஏவில் நான் அசைன் பண்ணதுனால இது என்ன ஆகணும், எரர் வரணும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகிடுச்சு ஏபி, அதுக்கப்புறம் ஸ்வாப் கொடுத்தோடனே எரர் வந்துடுச்சு. ஓகேவா? இதே நான் இப்படி கூட கொடுக்க முடியாது. ஏபியும் ஸ்வாப் பண்ணுறதுக்கு பைத்தானை பொறுத்தவரை ஈஸியான மெத்தடு. டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் ஈஸியாக ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏ. மற்ற எந்த லாங்குவேஜில் இதுமாரி பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இதுமாதிரி நான் ஸ்வாப் பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஸ்வாப் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அப்போயே நமக்கு எரர் தான் வருது. ஏன்னா ஸ்வாப் பண்ணக்குள்ள அசைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வி காட் எரர். ஏன்னா அசைன் பண்ணுறதுனாலே நமக்கு என்னது, இந்த இடத்துல பிஏ ஏவுக்கும் ஏவை பிக்கும் அசைன் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல அது லோக்கல், இந்த இடத்துல என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறோம், அதனால லோக்கல் வேரியபிள் இதில் வேல்யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எரர் சொல்லுது. ஓகே? அதுவே நான் ஏபிஏ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னா, ஏவை ஃபஸ்ட் அனுப்புகிற வேல்யூ ஏ, இல்லை எக்ஸ்பிளைன் கூட வச்சுக்கலாம், செகண்ட் அனுப்புகிற வேல்யூ பின்னு வச்சுக்கிறேன். அதே நேமில் தான் வைக்கிறேன். ஏபி தான் அனுப்புகிறேன், ஏபின்னு தான் இங்கே வச்சுக்கிறேன். அப்போ நம்ம அனுப்புகிற வேல்யூ 2 வேல்யூ இங்கே வந்துடும். ஓகே? இப்போ நான் டைரெக்டாக குளோபல் வேரியபிளாக யூஸ் பண்ணல, நான் இந்த இடத்துல இதுமாரி கொடுத்துட்டுனாலே அது என்ன அர்த்தம், லோக்கல் வேரியபிளாக மாறிடுச்சு, அசைன் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நம்ம அனுப்புகிற வேல்யூ சேஃபாக ஏவிலையும் பிலையும் வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்வாப் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்வாப் பண்ணிட்டு இன்சைட் ஃபங்க்ஷன் இல்லையா, அங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ப்ரோக்ராம் ஸ்வாப் முடிஞ்சிடுச்சு. மீண்டும் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கப்புறம் ஏபியை பிரிண்ட் பண்ணுறேன்.
பழையபடி நான் அனுப்பின வேல்யூ இருக்கா, ஸ்வாப் ஆன வேல்யூ இருக்கான்னு, ஏபிஏ ஸ்வாப் பண்ணது இந்த இடத்துல சேஞ்ச் நடந்தது இல்லை, அது வேரியபிளாக மாறி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக பாருங்கள். ரன் பண்ணியாச்சு. எதனால் எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆர்குமெண்ட் நம்ம இங்கே அடிஷனல் ஆட் பண்ணுறோம் இல்லையா, இங்கே நம்ம பாஸ் பண்ணவே இல்லை ஏபிஏ, அதனால் ஏபிஏ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்காக எரர் வருது. இப்போ ரன் பண்ணுறேன். 3 அவுட்புட்டுமே நம்ம கிளியராக வந்துடுச்சு. ஓகேங்களா, 3 இடத்துலையுமே நான் ஏபி தான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஏபி, பிரிண்ட் ஏபி, பிரிண்ட் ஏபி. ஓகேவா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இன்புட் என்ன வச்சுருந்தனோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஏனோட வேல்யூ 10, பினோட வேல்யூ 20. ஃபங்க்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஏவியும் பியும் மாற்றிட்டேன், வேல்யூ மாறி போச்சு. ஏனோட வேல்யூ மாறிச்சு, பினோட வேல்யூ மாறிடுச்சு. ஒருவேளை இது குளோபல் வேரியபிள் நான் இங்கே யூஸ் பண்ண வேரியபிளாகவே இருந்ததுன்னா, நான் திரும்ப ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா ஏவை பிரிண்ட் பண்ணால் மாறின வேல்யூ தான் இருக்கணும். 20 மாறிடுச்சு, ஏன்னா 20 தான் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா இது நான் இங்கே சொன்ன மாதிரி இது லோக்கல் வேரியபிள், இது ஃபுல்லாகவே லோக்கல் வேரியபிள் மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கு. அதனால் மாறின வேல்யூ இங்கே மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இதுக்கடுத்து மீண்டும் ஃபங்க்ஷனை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன வேரியபிள் இந்த ஸ்கோப்புக்குள்ளே இருந்ததோ அந்த வேல்யூஸ் ஏனுடைய வேல்யூ 10, பினுடைய வேல்யூ 20ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அதனால் அசைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது லோக்கல் வேரியபிளாக மாறிடும். இப்போ இல்லை எனக்கு ஏபின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா குளோபலில், அதே வேல்யூஸ் தான் நான் உள்ளே யூஸ் பண்ணணும். எனக்கு வேல்யூஸ் நான் அப்டேட் பண்ணேன்னா நடுவில் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூ சேஞ்ச் ஆன வேல்யூ அப்டேட்டட் வேல்யூ தான் எனக்கு வேணும், லோக்கல் வேரியபிள் எனக்கு வேணாம். அப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் அப்படி சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே போயிட்டு குளோபல் சொல்லிவிட்டு எந்தெந்த வேரியபிளாக நீங்கள் குளோபல் சொல்லுறீங்களோ அந்த வேரியபிள் குளோபல் வேரியபிளே நீ யூஸ் பண்ணிக்கோன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல நான் அசைன்மெண்ட் கொடுத்தாலும் அது என்னது லோக்கல் வேரியபிள் இல்லை, பழைய நான் குளோபலாக யூஸ் பண்ண ஏ தான் இங்கே யூஸ் பண்ணுறேன், அப்போ ஏனோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ற மீனிங் குளோபல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா. இந்த இடத்துல பாருங்கள் அதே ப்ரோக்ராம் தான் இங்கே இருக்கேன். ஏனோட வேல்யூ 10, பினோட வேல்யூ 20. பிஃபோர் அதே ஏபியை நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஸ்வாப் பண்ணுறேன். இந்த இடத்துல எந்த ஆர்குமெண்ட்டும் அனுப்பலை. ஆனால் இந்த இடத்துல செஞ்ச ஒரே ஒரு வேலை என்னென்னா குளோபல் ஏபின்னு கொடுத்துருக்கேன். ஏபியை குளோபல் வேரியபிளை அக்சஸ் பண்ண சொல்லிட்டேன். அப்போ அதனால் இந்த பி கொடுக்குறப்ப குளோபல் என்ன பி இருந்தோ அந்த பி இங்கே அக்சஸ் ஆகும். ஏன்னா அசைன்மெண்ட் கொடுத்தாலும் அக்சஸ் ஆகும், ஏன்னா நம்ம குளோபல் கொடுத்ததுனால. அப்போ இந்த 2 வேல்யூ ஸ்வாப் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஏனோட வேல்யூ 20ஆகவும் பினோட வேல்யூ 10ஆக மாறிச்சு, இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலும் ஏன்னா குளோபல் வேரியபிள் தான் நம்ம எடுத்து டேரெக்டாக வேல்யூ மாற்றிருக்கோம், மாறின வேல்யூ தான் எனக்கு இங்கே இருக்கணும். அது அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்தது ஏனோட வேல்யூ 10, பினோட வேல்யூ 20. அடுத்தது ஃபங்க்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்வாப் ஆகிடுச்சு. திரும்ப ரிட்டர்ன் வெளியே வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஏனோட வேல்யூ சேஞ்ச் ஆன மாதிரியே தான் இருக்குது, சேஞ்ச் ஆகிடு மாடிஃபை ஆகிடுச்சு குளோபல் வேரியபிள். அப்போ குளோபல் வேரியபிளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், தனியாக உனக்கு வேரியபிள் வேணாம் அப்படின்னா குளோபல்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். எந்த வேரியபிளோ அந்த வேரியபிள் நேம் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ ஒரு லிஸ்ட்டு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஓகேங்களா, அதாவது என்கிட்ட பின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் ஒரு 7 வேல்யூஸ் வச்சுருக்கேன். அந்த பி வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அடுத்து ஆல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் அதை அனுப்பி வைக்கிறேன். பின்றது ஒரு லிஸ்ட்டு. ஓகேவா, இங்கே பின்னு அனுப்புகிறேன், அதை ஏன்னு சொல்லிட்டு வேறு ஒரு நேமில் நான் வாங்கிக்கிறேன். நான் லிஸ்ட்டில் ப்ளஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணுறேன். லிஸ்ட்டில் ப்ளஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணால் அது வந்து அப்டேட் மாதிரி தான் எடுத்துக்கும். ஓகேங்களா, அதை அப் அண்ட் மாதிரி எடுத்துக்கும், அசைனாக எடுத்துக்காது லிஸ்ட்டில் மட்டும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏவில் ஆல்ரெடி ஒரு 7 வேல்யூஸ் இருக்குது, இந்த 2 வேல்யூ ஆட் ஆகிடுச்சு. அடுத்து ஏவில் ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 45 ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ ஒரு வேல்யூ ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே பின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன், அதை அனுப்பின லிஸ்ட்டை இங்கே சம் அப்டேட்ஸ் அந்த லிஸ்ட்டில் அப்டேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அசைன் பண்ணல, லிஸ்ட்டை ஃபுல்லாகவே வந்து நான் ஏ ஈக்குவல் சொல்லிட்டு அசைன் பண்ணல, ஜஸ்ட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன், எலமெண்ட்டை மாடிஃபை பண்ணியிருக்கேன். அகெயின் நான் பியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பி ஏற்கனவே வச்சுருந்தேன் இல்லையா அது, ஆனால் நான் இங்கே போய்ட்டு ஏன்னு தான் யூஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள் எனக்கு என்ன நடந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு 7 வேல்யூஸ் இருந்ததா, ஏனோட வேல்யூ பினோட வேல்யூ, அது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நான் என்ன வேல்யூ கொடுத்தனோ 7 வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து உள்ளே போனோடனே அதை ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வாங்கி லிஸ்ட்டாக வாங்கி அதில் சம் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 எலமெண்ட் ஆட் பண்ணி ஒரு எலமெண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டலாக 8 எலமெண்ட்ஸாக இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு.
45 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, 30யும் 100ம் ஆட் ஆகிருக்கு. இதோட நான் ஏவை முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் அகெயின் கால் பண்ண இடத்துக்கு பிறகு வந்து நான் பிஏ தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ அந்த லிஸ்ட்டில் மாடிஃபை ஆச்சு பார்த்தீங்களா, அது குளோபலாகவே மாறி இருக்குது. நான் குளோபல் கூட கமெண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், குளோபல் எதுவும் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஏன்னா அசைன் பண்ணல, ஆனால் எலமெண்ட்டை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஃபைனலில் பியில் என்ன ஆயிடுச்சு, மாறி இருக்குது பாருங்கள். இது யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம இதுவே மற்ற எலமெண்ட்டில் யூஸ் பண்ணக்குள்ள, ஒரு ஸ்கேலர் எலமெண்ட்டில் யூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் அசைன் பண்ணி தான் வேல்யூ சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்ணுவீங்க. அப்படி மாடிஃபை பண்ணிங்கன்னா அது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் வேரியபிளாக மாறிடும். ஆனால் இது இந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ள அது என்னது, லோக்கல் வேரியபிளாக மாறலை, குளோபல் வேரியபிளே மாறிடுச்சு. வேரியபிள் நேம் நம்ம வேறு கொடுத்தா கூட அது குளோபல் வேரியபிளாக அதிலே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுவே நான் அசைன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி கூட நம்ம லிஸ்ட்டை ஆட் பண்ண முடியும் நம்மளால். a = a + b. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்துதான்னு பாருங்கள். இப்போ நமக்கு இங்கே ஏன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டுக்கு அனுப்புனா பின்னோட வேல்யூ இந்த வேல்யூ இருந்தது, 7 வேல்யூஸ். ஏன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டுக்கு அனுப்புனா ஏவை நான் அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணிட்டனாலே ஏ இந்த இடத்துல ஏன்றது தனி லிஸ்ட், பிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ இதுக்குள்ளே பண்ண மாடிஃபிகேஷன் இதுக்கு மட்டும்தான், இதோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அசைன் பண்ணாத நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சோம், இதே தான் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருந்தோம். அப்போ நமக்கு இனிஷியலான குளோபல் வேரியபிள் அந்த லிஸ்ட்டே மாறி போச்சு. ஆனால் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே நான் பிரிண்ட் பண்ணுற ஏவை நான் உள்ளே பண்ண மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. அதாவது 45 ரிமூவ் ஆகிட்டு 30, 100 ஆட் ஆகிருக்கு. ஆனால் அகெயின் நான் மீண்டும் வந்து பிஏ பிரிண்ட் பண்ணக்குள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா ஏவில் இனிஷியலான பியில் என்ன வச்சுருந்தனோ அதே வேல்யூ தான் இருக்குது. இந்த மாடிஃபிகேஷன் எதுவும் நடக்கலை. ஏன்னா இங்கே நான் அசைன் கொடுத்துருக்கேன். லிஸ்ட்டாக இருந்தால் கூட அசைன் கொடுத்தீங்கன்னா அப்போ நமக்கு அது என்ன ஆகிடும், லோக்கல் லிஸ்ட்டாக மாறிடும். அதேமாரி தான் கலெக்ஷன் எல்லாமே. ஓகேவா? ப்ளஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணக்குள்ளேயும் இதுமாரி ப்ளஸ் இதுமாரி ஈக்குவல் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணக்குள்ளேயும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மல்டிபிள் ஆர்குமெண்ட் தரேன், நிறைய ஆர்குமெண்ட்ஸ் தரேன். அந்த மல்டிபிள் ஒரு 5, 10 அதுமாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் தரேன். அது எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ், நிறையா இன்ஃபினிட்டாக கூட இருக்கலாம்னு வச்சிங்களேன். ஒரு 10 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம், 5 ஆர்குமெண்ட்ஸ்க்கு வேரியண்ட் மாறிட்டே இருக்கும். கரெக்டாக எனக்கு 5 ஆர்குமெண்ட் தான் தருவேன்னா நான் இங்கே 5 வேரியபிள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை மல்டிபிள் நிறையா தருவேன், எவ்வளோ நாளும் தருவேன் அப்படின்னா இந்தமாதிரி நீங்கள் கொடுக்குறத இங்கே வாங்கக்குள்ள நான் ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணி நான் இங்கே என்ன செய்கிறேன், வாங்கிக்கிறேன். என்னுடைய மீனிங் என்னென்னா, இங்கே நீங்கள் கொடுக்குற வேல்யூவை ஒரு டிப்பிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதா மீனிங். அப்போ என்ன ஆச்சு, ஏன்றது இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற எத்தனை வேல்யூஸ் கொடுத்தாலும் அது டிப்பிளாக இங்கே கலெக்ட் ஆகிடும். அப்போ அதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா நமக்கு டிப்பிள் இங்கே இன்சைட் பாருங்கள் டிப்பிளாக பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுமாரி மல்டிபிள் ஆர்குமெண்ட் தரத்தை நீங்கள் டிப்பிளாக யூஸ் பண்ணால் அதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? அதிலே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இங்கே பாருங்கள். ஏன்னு சொல்லிட்டு என் கையில் ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன், இங்கே அழகாக பிரிண்ட் ஆகுது. இப்போ நீ ஏ வந்து நான் ஸ்டார் யூஸ் பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டுக்கு இதுமாரி ஸ்டார் யூஸ் பண்ணுறேன், ஒரு டிப்பிளுக்கு இதுமாரி ஸ்டார் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நான் ஸ்டார் யூஸ் பண்ணேன்னா அது ஸ்ப்ளிட் பண்ணிவிடும், அன்பேக் பண்ணிவிடும், லிஸ்ட்டை அன்பேக் பண்ணிவிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஏவை இப்படி பிரிண்ட் பண்ணாமல் இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணுறோம், இதை கமெண்ட் பண்ணிடுறேன் கால் பண்ணுறத. இப்போ ரன் பண்ணுறோம், ஏ பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஸ்டார் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்டார்னா அது லிஸ்ட்டு இல்லாமல் இப்போ பாருங்கள் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் போட்டிருக்கு இல்லையா, இப்போ ஸ்டார் போட்டு ஏ போட்டால் ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் இல்லை பாருங்கள், அன்பேக் பண்ணிருச்சு. அது லிஸ்ட்டே கிடையாது, ஒரு மல்டிபிள் நம்பர்ஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சொன்னோம், இதுமாரி மல்டிபிள் வேல்யூ வந்ததை நான் டிப்பிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார் யூஸ் பண்ணேன். அக்செப்ட் பண்ணுற இடம் அது. இது இனிஷியலாக நான் என்ன செய்கிறேன், அனுப்புகிற இடத்துல இதுமாரி ஸ்டார் கொடுக்குறப்ப அது என்ன செய்யும், இதுமாரி வேல்யூஸை அன்பேக் பண்ணுறோம். ஒரு லிஸ்ட்டு இல்லை டிப்பிள் அதுமாரி எந்த கலெக்ஷன் இருந்தாலும் அன்பேக் பண்ணிவிடும். ஓகேங்களா? கூட 2 வேல்யூ சேர்த்து அனுப்புகிறேன். அப்போ மொத்தமாக இதில் வந்து ஒரு 7 வேல்யூ இருக்குது, இது ஒரு 2 வேல்யூ, 9 வேல்யூஸ் இங்கேருந்து போகுது. இங்கே நான் அப்படியே இது மட்டும் யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒய் ஸ்டார் மட்டும், ஸ்டார் ஒய் மட்டும், இது ஒய்ன்ற ஒரு டிப்பிள்குள்ளே மொத்தமாக போயிடும். நான் இடத்துல எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அப்போ அதுமாதிரி ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் எனக்கு ஒரு வேரியபிள் வரணும், இல்லை இன்னொரு வேல்யூ வந்து இசட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் வரணும்,
மீதி இருக்கிற மொத்த வேல்யூவும் எனக்கு ஒரு டிப்பிளாக வேணும் அப்படின்னா இதுமாரி வச்சுக்கலாம். ஒரு சில டைம் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒரு சில வேரியபிளையும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தேவைப்படும். மற்றது எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனாக கூட வச்சுக்க வேண்டி வரும். அந்தமாரி டைமில் நம்ம இந்தமாரி ஸ்டார் யூஸ் பண்ணி கலெக்ஷனாக வச்சுக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் ரேர் கேஸ் தான் நமக்கு, ஆனால் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இங்கே இந்தமாரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட்டை சிங்கிளாக மாற்றிக்கிறதுக்கும் அதுமாதிரி சிங்கிள் ஆர்குமெண்ட்டை இதுமாரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கும் இது இந்த 2 ஆர்குமெண்ட் தவிர மற்ற எல்லாமே இது உள்ளே வந்துடும். ஓகே, அதாவது 20 45 மட்டும் இதில் போய்டும். 20xல் போய்டும், 45 வந்து yல இசட்டில் போய்டும். மீதி இருக்கிற இந்த வேல்யூ, இந்த அடிஷன், இந்த 2 வேல்யூ எல்லாமே சேர்ந்து yக்குள்ளே போய்டும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் அண்டு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த செஷனில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.